இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து உவேசா சுவாமிநாதர் பற்றி பார்க்க போகிறோம். இதிலேருந்து குரூப் 4க்கு வந்து 2லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். அவங்களோட இயற்பெயர் வெங்கடரத்தினம். பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். பெயரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். பெற்றோர் பெயர் வெங்கடச்சுப்பு, சரஸ்வதி அம்மையார். வெங்கடச்சுப்பு அவங்களோட அப்பா, சரஸ்வதி அம்மையார் அவங்களோட அம்மா. ஓகேங்களா. அவங்களோட இசை ஆசிரியர் வந்து சோமசுந்தர பாரதியார். மறைந்த இடம் திருக்குலக்குன்றம். அவங்களோட சிறப்பு பெயர் வந்து தமிழ் தாத்தா. அவங்க இப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/2/1855 வந்து 28/1942 அப்போ வந்து இறந்தாங்க. நெக்ஸ்ட் அவருக்கு வைத்த பேர், அவங்களோட ஆசிரியர் வந்து அவங்களுக்கு வைத்த பேர் சுவாமிநாதன். தமிழ் ஆசிரியர் சடகோப ஐயங்கார். பெற்ற பட்டங்கள் மகமகோபாத்தியாயா, திராவிட வித்யபூஷணம், தக்ஷிணாத்திய கலாநிதி, பதிப்புத்துறையின் வேந்தர், டாக்டர், புலமை பெருங்கடல். ஓகேங்க. பேர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமநாதபுரம். வந்து உத்தமநாதபுரம் அப்படின்னு வச்சுக்கணும். அவருடன் இயற்பெயர் வெங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவர் ஆசிரியர் பெயர் வைத்த பெயர் வந்து சுவாமிநாதன். இதனால அவங்க வந்து அவங்க ஆசிரியர் பேரும் அவங்க அப்பா வைத்த பேரும் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் உத்தமநாதபுரம் வெங்கடச்சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் என்று சுருக்கி அதை உவேசா என்று வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சிறப்பு பட்டங்கள் வந்து அவங்க என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டரில் வச்சுக்கோங்க. 1906 அவங்க எப்போ பிறந்தாங்க? 55. 1855 பிறந்தாங்க. 1942 இறந்தாங்க. இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்டரில் வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ 1906 ஸ்டார்ட் ஆகுது. 1906 ஆங்கில அரசு மகாமகோபாத்தியாயர் பட்டம், இந்த பட்டம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. யாரு? ஆங்கிலேயர். 1906 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1917 காசியில் உள்ள பாரத தர்ம மகாமண்டலம் வழங்கிய திராவிட வித்யபூஷணம். இவங்க இந்த குரூப் வந்து இவங்களுக்கு வந்து திராவிட வித்யபூஷணம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா. இப்போ 1917. 1906 ஆங்கில அரசு மகோபாத்தியாயர் பட்டம் பெற்றார். ஓகேங்களா. 1925 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 7 வருது, அது பக்கத்தில் 17 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 முடிஞ்சதும் அவங்க 25. ஓகேங்களா. 1925 மதுரையில் தக்ஷணாத்திய கலாநிதி பட்டம். ஓகேங்களா. தக்ஷணாத்தியா ஸ்பெல்லிங் வந்து இங்கே தெரிய மாட்டேங்குது. தக்ஷணாத்தியா அங்கே வந்து பட்டம் மகோபாத்தியாயம் மற்றும் தக்ஷணித கலாநிதி என்னும் பட்டமும் பெற்றுள்ளார். இது ரெண்டும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தக்ஷணாத்தியா கலாநிதி பட்டம் இங்கே மதுரையில் வாங்கினாங்க. இப்போ 1925. நெக்ஸ்ட் 32ங்க. உவேசா தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் ஆற்றிய பங்களிப்பினை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் இப்போ 1922 முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. 1906 மகாமகோபாத்தியாயர் பட்டம். 1917 திராவிட வித்யபூஷணம். 1925 தக்ஷணித்ய காலநிதி பட்டம். 1932 முனைவர் பட்டம். அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அவங்க வந்து இப்போ இறந்து போகிறாங்க, இங்கே வந்து 1942 இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பிப்ரவரி 18 வந்து அவங்களுக்கு முன்னாடி அந்த நாளில் வந்து 18/2/2006 இவரது நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. அவங்களோட நினைவுக்கு அவங்க பிறந்த நாளுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1906 1925 6 மகோபாத்தியாயர்
17ல் பாரத திராவிட வித்யாபூஷணம், 25ல் தக்ஷநித்யா கலாநிதி, 32ல் சென்னையில் முனைவர் பட்டம். அதுக்கப்புறம் 2006ல் அவங்க பிறந்தநாள் முன்னாடி அதோட அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 1937ல் ஓகேங்களா, 32 முடிஞ்சிருச்சு, இப்போ 37. சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அப்போ வந்து காந்தி வந்து காந்தியடிகள் தலைமையில் ஒரு மாநாடு நடக்கும்போது அதில் ஓவியஸா வந்து வரவேற்பு தலைவராக இருந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து இதில் ஆட் பண்ணலை. அது வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஓவியஸா வந்து வரவேற்பு தலைவராக இருக்கும்போது அவங்க வந்து உரையை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெரியாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்கோங்க. அப்படி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இயர் அப்படிலாம் கேட்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழ் தாத்தா ஓவியஸா அவங்க பற்றி ஒரு ஸ்டோரியாக அவங்க எப்படி அச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் படித்தாங்க, எப்படியெல்லாம் ஆசிரியராக ஒர்க் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து சும்மா ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அவங்க அந்த சுவடியிலேருந்து அவங்க அச்சிடும்போது அவங்க எப்படியெல்லாம் அச்சு வந்து இட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒவ்வொரு சுவடியும் வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்து இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து நிறைய வாட்டி படித்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து புத்தகமாக எழுதி அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாட்டில் வந்து 98 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. ஆனால் நமக்கு அவங்களுக்கு கிடைச்சது வந்து 93 தான் இருக்குது. 3 மட்டும்தானே அப்படின்லாம் இல்லாமல் அவங்க வந்து அந்த 3ஐயும் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டே அதை வந்து அச்சுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் அதுதான் இருக்குது ஓகேங்களா இந்த பேரில். அதுக்கப்புறம் இவங்க வந்து 1920 இது வந்து அப்போ பிறந்தாங்க, இது வந்து அப்போ இறந்தாங்க, நம்ம மேலே பார்த்துட்டோம் ஓகேங்களா. அதை வந்து தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக ஓவியஸா அவங்களே ஏன் சரித்திரம் அப்படின்ற நூலில் அவங்க வந்து அவங்களோட டைரி அவங்களோட கதையாக இதில் வந்து வெளியிட்டாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அப்போ முன்னாடி இருந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்கும்போது இப்போ பசங்க வராங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அவங்க ஸ்கூலை விட்டு போகும்போது அவங்களுக்கு ஒவ்வொன்று பற்றியும் ஒவ்வொரு பேர் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை மறக்காமல் காலையில் வந்து சொல்லணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது யார் காலையில் வந்து சீக்கிரமாக வராங்களோ அவங்கள வந்து வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்களை விட வேத்தானனா தனி வேறான அவங்கள விட இவங்க சீக்கிரமாக வர்றதுக்காக அவங்கள வந்து அப்படி கூப்பிடுவாங்களாம். அப்போது 5 மணிக்கு அவங்க பெற்றோர்கள் தான் கூப்பிட்டுட்டு வந்து இங்கே விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ இருந்த காலகட்டத்தில் பெற்றோர் அழைத்து வருவதே வழக்கம் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணல் தான் ஸ்லேட்டு, பழைய ஏடு தான் புத்தகம், எழுத்தாணிய பேனா. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தமிழ் தாத்தாவோட சிறப்பு என்னென்ன இருக்குது. ஓவேசா தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற ஓவேசா இணையற்ற ஆசிரியர், புனைப்பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க பாடுபட்டவர். அவங்க என்னென்ன பட்டங்கள் வாங்கியிருக்காங்க நம்ம வந்து மேலே பார்த்துட்டோம். மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தக்ஷாநித்யா கலாநிதி இந்த பட்டங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து கும்பகோணத்தில் அரசு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிருக்காங்க. அப்புறம் 1932ல் டாக்டர் பட்டம் ஓகேங்களா, டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களோட திருவுருச்சிலை வந்து சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் அவங்களோட திருவுருவச்சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து திருவான்மியூரில் இவர் பெயரால் ஓவேசா நூலகம், திருவான்மியூரில் ஓவேசா நூலகம் இருக்குது ஓகேங்களா.
இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களோட சிறப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிறப்பு குறிப்புகள் என்ன இருக்குன்னா, உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட நூல் நிலையம் ஒன்று சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் உள்ளது. அவங்க ஞாபகமாக ஒரு நூல் நிலையம் இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைவு இல்லம் வந்து உத்தமதானபுரத்தில் இருக்குது. அவங்களோட தமிழ் பணிகள் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூவியல் வின்சோன் இவங்க 2 பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. இது வந்து ஜியு போப்பை வந்து அதிகமாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் ஜியு போப், சூவியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். இதுக்கு வந்து நடுவண் அரசு என்ன கொடுத்துருக்குன்னா 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. நம்ம இது மேலே பார்த்தோம். ஓகேங்களா. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா, கீழ் திசைகள் சுவடிகள் நூலகம் இங்கு சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். அவங்க எந்தெந்த நூல் பதிப்பித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து 8 தொகை 10 பாட்டு, சீவகா சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள், உலா, கோவை, தூது, வெண்பாநூல்கள், அந்தாதி, பரணி, மும்மணி கோவை, இரட்டை மணிமாலை, பிற பிரபந்தங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீவகா சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்கு இல்லைங்களா. நம்ம சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்தாலே சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை வருவாங்க. ஏன்னா மணிமேகலை அவங்களோட மகளாக இருப்பாங்க இல்லைங்களா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகா சிந்தாமணி, மணி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகளாக இருக்கிறதுனால மணிமேகலை அந்த ஸ்டோரி வரும் சிலப்பதிகாரத்துலேருந்து. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகா சிந்தாமணி. ஓகேங்களா. ஒன்று வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகா சிந்தாமணி 1 வருது. இது 3 ஓகே. நெக்ஸ்ட் 2 என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, பரணி, மும்மணி கோவை, இரட்டை மணி மாலை. ஓகேங்களா. இங்கே மணி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகா சிந்தாமணி 1 பரணி, மும்மணி கோவை, இரட்டை மணி மாலை 2 இருக்கு. ஞாபகம் வச்சுக்க முடியுதுங்களா. சிலப்பதிகாரத்திலிருந்து மணிமேகலை கூப்பிட்டு, அதுலேருந்து சீவகா சிந்தாமணி கூப்பிட்டு பரணிக்கு போய் பரணிலிருந்து இரட்டை மணியும் மும்மணியும் வாங்கிட்டு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது 3. இப்போ 2லேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ 3வது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இந்த நம்பர்ஸ் கவுண்ட் வந்து எது இல்லை அப்படின்றது நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்றது வச்சுக்கணும். இப்போ சிலப்பதி போய் மும்மணியும் இரட்டை மணியும் வாங்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பிற பிரபதங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு பாருங்க. அந்தாதி அப்படின்னு இருக்குங்களா. இரட்டை மணி மாலை, அந்தாதிக்கு போய் பிற பிரபதங்கள் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க போறாங்க. அப்போ வந்து தூதுக்கோவைக்கு போய் நெக்ஸ்ட் வந்து வேற எதுவுமே இல்லை. தூதுக்கோவைக்கு போய் உலா வந்து அதில் 8 தொகை 10 பாட்டு இருக்கிறத பார்த்து புராணங்கள், வெண்பாநூல்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கலாமா. சிலப்பதிகாரத்திலிருந்து மணிமேகலை சீவகா சிந்தாமணியும் சேர்ந்து பரணிக்கு போய் மும்மணி கோவை இரட்டை மணி மாலை இருக்கா அப்படின்னு பார்த்து நெக்ஸ்ட் வந்து வேற பிற பிரபதங்கள் பிற பிரபதங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து கோவையில் போய் தூது போய் 8 தொகையில் உலா வந்து 10 பாட்டு புராணங்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வேறு டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கலாம். அது வரையும் இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.